அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் இசைக்கு வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த தென்மேற்கு மூலை, அதாவது மாஸ்டர் பெட்ரூம்க்கு இந்த கலர் பெயிண்ட் பண்ணணுமா, அந்த கலர் பெயிண்ட் பண்ணணுமா, பொதுவாக இந்த கலர் அடிங்க அந்த கலர் அடிங்கன்னு சொல்லி வீட்டுக்கு சொன்னாலும் கூட சில நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்தே ஆகணுமே. அப்போ இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் கணவன் மனைவி வசிக்கிறது தான் வழக்கம். கணவன் மனைவி வசிக்கக்கூடிய அறைக்கு பேர் தான் தென்மேற்கு அறை. இதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க, வேறு எந்த மூலையை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர். அப்புறம் அந்த பெட்ரூமில் என்ன கலர் பெயிண்ட் பண்ணணும், சில வீடுகளில் நான் பார்த்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு நாம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பெயிண்டிங் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நான் இருந்தாலும் இந்த பெயிண்டிங்கோடு இணைத்து ஒரு சில நல்ல தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென்மேற்கு மூலையில் எல்லாருமே ஒரு கட்டில் அப்படிங்கிறது மரக்கட்டில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது எல்லா வீட்லேயும் வழக்கம். இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஒரு வாஸ்து பார்க்க போயிருக்கும்போது அந்த கட்டிலில் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிலுக்கு பின்னாடி கண்ணாடி, அந்த கட்டிலுடன் இணைத்து கண்ணாடி, கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செப்பரேட்டாக ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு லோடு. அது கட்டிலா இல்லை பீரோலா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான அந்த கட்டிலுக்கு மேலே ஒரு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் நான் அன்னைக்கு பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை கண்ணாடியோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள், அதை இப்போ ஓப்பன் டாக்காக சொல்கிறத விட அது தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ பெட்ரூம் கட்டில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கட்டிலெல்லாம் தயவு செய்து கண்ணாடிலாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அவங்க கட்டில் செய்கிறவங்க நிறைய மாடல்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. அழகாக இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் கட்டில் தெற்கு பகுதியில் தலை வைக்கிற இடம் உயரமாக இருக்கணும், கட்டில் கால் பகுதி ஏன் தாழ்வாக இருக்கணும் அப்படிங்கிறத எந்த கட்டில் செய்கிறவங்ககிட்டயாவது கேளுங்க. அப்போனா அவங்களுக்கு தெரியும். ஏன் தெற்கு பக்கம் உயரமாக இருக்கணும், ஏன் கால் பகுதி உயரம் கம்மியாக வைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ தெற்கு பார்த்து தான் தலை வைத்து தூங்கணும். பெட்ரூமில் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா தெற்கு பார்த்து தான் தூங்கணும். அந்த பெட்ரூமில் இருக்க அந்த கட்டிலில் விரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெட்ஷீட்டு, அந்த பெட்ஷீட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பெட்ரூமுக்குள்ளே போன உடனே அந்த பெட்ரூமில் அவங்க இருப்பாங்களே, அந்த கட்டில் இருக்குமே தவிர அவங்க 2 பேர் இருந்ததா சரித்திரமே இல்லை. இது நான் என்னுடைய அனுபவத்தில் சில தகவல்களை நான் பரிந்துரையின் பேரில் சொன்னதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போது தென்மேற்கு மூலையில் அந்த கட்டிலுக்குள்ளே ஒரு 100 விஷயங்கள் சொல்லலாம். இதே போல் ஒரு 4 விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். அப்போ இந்த இது நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அப்புறம் பெட்ரூமில் பீரோவில் கண்ணாடி மாட்டுறது, அந்த சுற்றி கண்ணாடி போன்ற அமைப்புகள் தயவு செய்து வைக்காதீங்க. அட்டாச் பாத்ரூம் இருக்குன்னா அதில் கண்ணாடி மாட்டாதீங்க. இதே போல் நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்போ இந்த பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம நிறைய சில நல்ல அற்புதமான நம்ம முக்கியம் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை மிஸ் பண்ணிடுறீங்க. பெயிண்டிங் அடிச்சிருந்தாங்க, பார்த்தா சில முக்கியமான தவறுகள் அங்கே இருக்குது. அப்போது அந்த கட்டிலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கட்டிலை கவனிக்கிறது இல்லை. கட்டில் இல்லாத வீடுகள் மிக சிறப்பாக இருக்குது. இதில் இரும்பு கட்டில் போடணுமா மரக்கட்டில் போடணுமாங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரையில் நான் அந்த கட்டில் அப்படிங்கிறது சில உங்களுக்கு என்ன சாய்ஸோ அதை பயன்படுத்துங்க. அதுதான் என்னை பொறுத்த வரையில் நல்லது. ஏன்னா இப்போ ராயல்ட்டி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கட்டில் அப்படிங்கிறது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் போடணும். கார்னரை ஒட்டி போடாதீங்க. 2வது, அந்த இடத்துல நீங்கள் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக வச்சுக்கலாம். ஒரு கடல் போன்ற அமைப்பு, ஒரு வானம், ஒரு சீனரி படம், அதாவது நேச்சரோட சம்மந்தப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் நிச்சயமாக அந்த பெட்ரூமில் வச்சுக்கலாம். ஃபேமிலி ஃபோட்டோஸ் நீங்கள் தென்மேற்கு மூலையில் இருக்கிற பெட்ரூமில் நிச்சயமாக வைத்துக்கொள்ளலாம். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். தயவு செய்து பெட்ரூமில் இந்த சாமி படங்கள்லாம் கொண்டு போய் மாட்டாதீங்க.
இது மிக மிக ஒரு தவறான விஷயம். நான் பார்த்த வீடுகளில் மிகவும் வேடிக்கையான நிறைய விஷயங்களை நான் பார்த்தாலும் நான் அதை இன்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பொதுவான கருத்துக்களாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ சாமி படங்கள்லாம் வந்து அந்த இடத்துல மாட்டக்கூடாது. அப்புறம் வந்து எழுந்திருத்த உடனே நம்ம வந்து கடிகாரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உயரமான அமைப்புகளை கடிகாரம் மாட்டுறது வழக்கம். அது வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. பெட்ரூமில் நீங்கள் கடிகாரம் பார்க்குறீங்களா, வச்சுக்கோங்க. அதை வந்து நான் எதுவும் சொல்லலை. ஆனால் கட்டில் ரொம்ப கவனிக்கணும். நான் வந்து தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் வச்சுருக்கேன், பெயிண்டிங் இப்படி அடிச்சிருக்கேன் அப்படி அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான விஷயங்களை மறந்துட்டு இதெல்லாம் பண்ணி வேஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, அப்போ தென்மேற்கு மூலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, வரும் நாட்களில் பார்ப்போம். அப்போ அந்த பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் லைட் ப்ளூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஆப்ஷனல் அப்படின்னா அந்த ஒயிட்லேயே வந்து ஒரு டல், அதாவது ஒயிட் அப்படிங்கிறத சொல்ல விட அது நிறைய ஒயிட் இருக்குது வேரியேஷன்ஸ், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சுவருக்கு ஒரு கலர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ நிறைய இடங்களில் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த சுவருக்கு என்ன கலர், வாஸ்துவையும் தாண்டி பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான மக்கள் வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா உடனே ஒரு என்கொயரி. இதே போல் டவுட்டுன்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் கூப்பிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் யாருக்கும் எந்த பதிலும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் பெட்ரூமில் வந்து லைட் ப்ளூவை தவிர வேறு என்ன கலர் அடிக்கலாம் சார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட்டே அடிச்சுக்கலாம். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.